ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் இன்றைக்கான பதிவில் பார்க்கலாங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 22ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தையுடைய 8ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை குருவார வியாழக்கிழமை என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் வியாழக்கிழமை. அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை தை மாதத்தில் வளர்பிறையில் சதுர்த்தி திதியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப விசேஷமான சதுர்த்தி. இந்த சதுர்த்தி விரதத்தில் தை வியாழக்கிழமை நாம் வழிபாடு செய்யணும் விநாயக பெருமானுக்கு. அந்த வழிபாடு என்ன, அதை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தை மாதம் பேசிக்காகவே ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது. தை பிறந்த முதல் நாள்லேருந்தே சிறப்பானதாக இருக்கும். தை 1 பொங்கல், தை 2 மாட்டுப் பொங்கல், தை 3 காணு பொங்கல், இந்த மாதிரி தையில் விசேஷங்கள் நிறையவே வரும். இப்பேற்பட்ட தையில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப சிறப்பானது. மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தியில் வழிபாடு செய்யாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் தையில் வரக்கூடிய சதுர்த்தியில் வழிபாடு செய்தால் ஒரு வருடத்துக்கு வழிபாடு செய்த பலனை நம்மளால் பெற முடியும். அதனால் தை சதுர்த்தியை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தை சதுர்த்தி ரொம்பவே சிறப்பான சதுர்த்தி. அந்த வகையில் தை வியாழக்கிழமை நாளைய சதுர்த்தியில் நான் சொல்லக்கூடிய வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கவலைகள் எல்லாமே பறந்தோடும். ஸோ அதுக்கு சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. தை மாதம் பிறந்துருச்சு. தை பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடி விட்டோம். அந்த வரிசையில் அடுத்ததாக தை மாதத்தில் சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கு. நாளை வியாழக்கிழமை 22/1/2026 சங்கடகர சதுர்த்தி திதியானது வந்திருக்கு. ஸோ நாளை நாளில் விநாயகரை நான் சொல்லக்கூடிய முறையில் நாம் வழிபாடு செய்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். மெயினாக கடன் சுமை குறையும், காரிய தடை விலகும், கைக்கு வராமல் தடைப்பட்டு நிற்கக்கூடிய பணம் கையை சேரும். செல்வ வளத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை மாலை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டை எப்படி செய்வது, கோவிலுக்கு சென்று விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். நாளை மாலை பூஜரையில் விநாயகருக்கு கொஞ்சம் அருகும்புல் போட்டு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். விநாயகருக்கு முன்பாக எப்போதும் போல் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க. அதுக்கப்புறமா கடைக்கு போய் அச்சு வெல்லம் வாங்கிட்டு வாங்க. 2 அச்சு வெல்லம் வாங்கிட்டு வாங்க. அந்த அச்சு வெல்லம் வாங்கி நீங்கள் அதில் ஒரு பரிகாரம் செய்யணும். அச்சு வெல்லம் சாதாரண மளிகை கடையிலே கிடைக்கும். சின்ன தட்டுக்கு மேலே வாங்கிய இந்த அச்சு வெல்லத்தை நிற்க வைத்து அதன் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த அச்சு வெல்லத்தில் தீபமானது ஏற்ற வேண்டும். அச்சு வெல்லத்திற்கு மேலே கொஞ்சம் குறைவாக இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரிடம் உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனவுருக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன காரியம் தடை பெருசாக இருக்கிறதோ அந்த காரிய தடை விலகவும் பிரார்த்தனை வைங்க. அந்த தீபம் மிக குறைந்த நேரம் மட்டும்தான் எரியும். ஏனென்றால் பெருசாக வெள்ளத்திற்கு நடுவே இடம் இருக்காது. இருக்கக்கூடிய இடத்துல தீபம் போட்டு அந்த குறைந்த நேரத்தில் மனநிறைவோடு விநாயகருக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. தீபம் ஏற்றி வைத்து அந்த சூட்டில் வெள்ளம் லேசாக உருகும், அது தவறு கிடையாது. அதே போல் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று பிடி கொழுக்கட்டை அல்லது மோதகம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து அதையும் விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். எல்லா வேண்டுதலையும் முடித்துவிட்டு
கரெக்டாக இறுதியாக தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இந்த சீசனில் கரும்பு கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு கரும்பு வாங்கி விநாயகருக்கு பக்கத்தில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயகருக்கு கரும்பு என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பிடிக்கொள்ளுக்கட்டையை மோதகத்தை நாலு தினம் உங்கள் கைகளால் 4 பேருக்கு தானம் கொடுத்தால் உங்களுடைய கடன் சுமை வெகு விரைவில் குறையும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நாளை மாலை வீட்டில் இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அங்கு வெளியில் யாசகம் கேட்பவர்களுக்கு இந்த கொழுக்கட்டையை தானமாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நாளை மாலை கட்டாய விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு மண் அகல் விளக்கால் கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விநாயகரை வழிபாடு செய்து விநாயகருக்கு உங்களால் முடிந்த பூ பழம் அருகம்புல் இவைகளை வாங்கி கொடுத்து விநாயகரை கொட்டு வைத்து கொண்டு தோப்புக்காரனை போட்டு விநாயகரை 3 முறை வலம் கட்டாயம் ஒரு சிதறு தேங்காயை உடைக்க வேண்டும். சிதறு தேங்காயை உடைக்கும் போது விநாயகா என்னுடைய கடன் சுமையை இது போல கண்ணுக்கு தெரியாமல் சிதறி காணாமல் போக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக்கொண்டு அப்படியே வீடு திரும்புங்க. நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தாலே உங்களுடைய கடன் சுமை குறையும். சரி, வீட்டை விளக்கு போட்ட அந்த வெள்ளத்தை என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ அந்த டவுட்டையும் இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். தீபம் எரிந்து முடிந்ததும் நீங்கள் வியாழக்கிழமை இரவு தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த வெள்ளைக்கட்டியை அந்த தண்ணீரில் போட்டு உங்கள் கையாலேயே கரைத்து விடுங்க. என்னுடைய கடன் கரைந்து போக வேண்டும் விநாயகா என்று சொல்லிக்கொண்டே அந்த வெள்ளத்தை கரைத்து விடுங்க. கரைத்த அந்த வெள்ளை தண்ணீரை நீங்கள் செடி கொடிகளுக்கு அல்லது கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்க. இவ்வளவு தான் நாளை தினம் நீங்கள் செய்ய வேண்டியது. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து நல்ல பலனை பெறுங்க. நம்பிக்கையோடு செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா வெற்றி கிடைக்காது. இந்த அச்சு வெள்ளங்கிறது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அதனால் நீங்கள் கேட்டு வாங்கி பரிகாரத்தை செய்திடுங்க. ஒருவேளை இந்த பரிகாரத்தை நாள் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள். உங்களுக்காக அவங்க செய்தாலும் வீடு சுபிட்சமாக மாறும். ஆனால் நாளை விட்டுட்டிங்கன்னா திரும்ப 1 வருடம் வரையும் வெயிட் பண்ணணும். ஏன்னா தை மாதத்தில் வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள். தைல சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவார். அதனால் தைல வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகை திதிகளுமே ரொம்ப அற்புதமானது என்பது குறிப்பிடப்படுது. அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழியே உருவாச்சு. அப்போற்பட்ட பழமொழிக்கேற்ப தைல வரக்கூடிய சதுர்த்தியை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் இந்த விரதத்தை பற்றி ஷேர் பண்ணேன். ஆக்சுவலி நாளை வியாழக்கிழமை நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரம் ரொம்ப அற்புதமான நேரம். என்ன நேரம்னா, நாளை நாள் குபேரருக்கு உகந்த கிழமையில் பரிகாரம் செய்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதனால் நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால குபேரருடைய ஆசீர்வாதமும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் நாளே ரொம்ப ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்கும். இப்போல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா பிரச்சனை அந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடியவங்கள்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற பக்கம் நம்ம யோசிக்கிற அளவுக்கு கூட மைண்ட் போக மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ரொம்ப உள்ளே போயிட்டுருக்கு. டெக்னாலஜி வளர வளர நிறைய பணத்துடைய மதிப்பு அதிகமாகுது. இப்போலாம் 1 கிராம் தங்கம் வாங்கணுன்னா கூட அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தங்கம் அப்படின்னு சொன்னாவே ஐயோ அந்த பக்கம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு, பணப்பிரச்சனை இதெல்லாம் நிறைய போய்கிட்டே இருக்குது. காலம் போக போக எல்லாமே வளர்ந்தாலும் இந்த மாதிரி தேவைகளும் அது மட்டும் இல்லாமல் பணத்துடைய இதுவும் அதிகமாயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில விஷயங்கள் நாம் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணதை பண்ணாதான் சர்வே பண்ண முடியும். அதனால தான் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தாள்கள், ஜோதிட தாள்கள் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு வரேன். நான் நிறைய டைம் ஷேர் பண்ணும் போதெல்லாம் கூட எல்லோரும் கேட்குறது டெய்லியுமே பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமானுங்கிறது தான். ஸோ செய்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு தெய்வத்துடைய அனுகிரகமும்
கிரகங்களுடைய அனுக்கிரகமும் தேவை. அதனால தான் அதுக்காக இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க, ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த பரிகாரத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.